ஆலயம் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆளும் யோகம் அருளும் ஆண்டார் குப்பம் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னை கல்கட்டா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்ரோடு இருக்கு இல்லையா, அந்த வழியாக பொன்னேரி செல்லும் பாதையில் போனோன்னா ஆண்டார் குப்பம் இருக்குது. ஆண்டார் குப்பத்தில் கோயில் கொண்டிருக்கும் பாலசுப்ரமணிய சுவாமி நமக்கு ஆளும் அருளும் யோகம் தரவர். இவரை தரிசித்து நம்ம வழிபட்டால் பதவி யோகம் வாய்க்கும், அவங்களோட சொல் அந்த இடத்துல நிற்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நமக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுவார். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு எல்லா யோகமும் கிடைக்கும். இந்த கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் கூட நடத்தி காட்டுவார் இந்த முருகன். இந்த முருகன் காலையில் நம்ம தரிசிக்கும்போது பாலனாகவும், நண்பகலில் வாலிபனாகவும், மாலையில் வயோதிகனாகவும் காட்சி தராருங்க. அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி. ஒரு நாளைக்கு 3 கோலத்தில் நம்ம இவரை தரிசிக்கலாம். கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக, க்ளீனாக, நீட்டாக, அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மூலவரை நம்ம கிட்ட பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப கிட்ட பார்க்கலாம். அற்புதமான காட்சி. அப்படியே நம்மளை அழகாக சிரிச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணுறாரு. இதுபோல் கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வரணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பரணி நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம், அன்று இரவு நடக்கும் அபிஷேக ஆராதனையை தரிசிச்சுட்டு அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடை நம்ம தரிசிக்கணும். இப்படி நம்ம செஞ்சோன்னா சிக்கலான வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீருன்றது இந்த கோயிலில் சொல்கிறாங்க. பிரச்சனைக்கு முடிவே இல்லை, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு வழியே தெரியலன்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரதா இருந்தாலும் ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஆண்டார்குப்பம் முருகன் கோயிலுக்கு பஸ் போகிறதுங்க. நான் பஸ்ஸில் தான் போனேன். பொன்னேரிக்கு போகிற பஸ்ஸில் ஏறணுன்னா நம்ம இந்த ஆண்டார்குப்பம் முருகன் கோயில்னு கேட்டால் மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுடுறாங்க. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு நடந்து போனோன்னா அதுக்கப்புறம் ரைட்டில் போனாலே கோயில் வந்துடுது. உங்களுக்கு முடியலைன்னா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து. ஆனால் நடக்கக்கூடிய தூரம் தான். நாங்கள் முன்னாடி போகும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் வந்து இப்போ எப்படி நமக்கு சிறுவாபுரி கோயில் இருக்கோ அதே போல் இப்போ ஆண்டார்குப்பம் முருகன் கோயிலுக்கும் ரொம்ப கூட்டம் வருது. ஏன்னா இந்த முருகன் நமக்கு நம்ம வேண்டியதை நமக்கு அருள்றாரு. ரொம்ப அழகாக இருக்கார். கிட்ட பார்க்க விடுறாங்க சுவாமியை, கிட்ட பார்க்க விடுறாங்க. அப்படியே நம்மக்கிட்ட முருகன் பேசுகிற மாதிரி இருக்குது. அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் இந்த முருகனை நம்ம போய் 3 வெள்ளிக்கிழமை அல்லது 3 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போய் நம்ம வேண்டி நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் உயர் பதவி கிடைக்கும், புத்திர பாகியம் கிடைக்கும். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குங்க. கோயிலை பற்றி பாம்பன் சுவாமிகளும் அருணகிரிநாதரும் புகழ் பாடியிருக்காங்க. இப்பேற்பட்ட கோயிலை யாருங்க பாடாமல் இருப்பா? இந்த கோயில் வந்துட்டு போனாலே எல்லா நன்மையும் தான் கிடைக்கும். இந்த கோயிலில் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. ஒரு மரத்தில் எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ பேரும் குழந்தைக்காக வந்து இங்கே வேண்டியிருக்காங்க. வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறின உடனே நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறாங்க. இந்த கோயிலில் அவங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எப்படி இருக்க பாருங்கள், அந்த மரம் ஃபுல்லாகவே தொட்டிலாக தான் இருக்குது. அப்போது குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு இந்த முருகன் குழந்தை பாக்கியம் வந்து அருள் புரிகிறாருங்க. இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்ட போகிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம கணவன் நல்லா இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், இதுதான் நம்ம வேண்டுவோம். இது அத்தனையும் இந்த முருகன் அருள் புரிகிறாரு. 2வது, ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல நம்மளோட சொல் நிற்கணுன்றது எல்லாரோட விருப்பமாக இருக்கும். அந்த சொல்ல நமக்கு வந்து அந்த இடத்துல நிறுத்தி காட்டுறாருங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அங்கே அதிகாரமாக நிற்கிது. அதிகாரம் முருகனுங்க. இவரை வந்து வேண்டிட்டு போங்க. எங்கேயுமே நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. அப்போ ஒரு முறை சிவபெருமானை தரிசிக்க கைலை மலைக்கு போனார் பிரம்மதேவன். வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் போயிட்டாராம். அதிகார தோரணையோட அவர் அருகில் அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்திற்கு பொருள் சொல்லுமாறு கேட்டார். அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்து விட்டார். அப்படி பிரம்மதேவரிடம் கேள்வி கேட்டு அதிகார தோரணையுடன் இடுப்பில் கைகளை வைத்து கம்பீரமாக நிற்கும்
திருக்கோலத்தோட முருகப்பெருமான் அருளும் திருக்கோயில் இது. இந்த கோயில் அவரை தரிசித்தா எல்லா பக்தர்களுக்கும் அதிகாரம் மிகுந்த பதவி கிடைக்கும். ஏற்கனவே நல்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும். நோய்வாய் வராமல் ஆரோக்கியமாக இருப்போம். உங்களுக்கே தெரியும், முருகன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் முழு பக்தியோடு வேண்டிக்கிட்டால் நிச்சயம் முருகன் நமக்கு அருள் புரிவார். இந்த கோயிலுக்கு நீங்கள் ரெடில்ஸ்லேருந்து பொன்னேரி போகிற பஸ்ஸில் ஏறுங்க. ஆண்டார் குப்பம் முருகன் கோயில்னு கேட்டாலே இறக்கி விட்டுடுறாங்க. 25 ரூபா தான் பஸ்ஸோட சார்ஜு. நான் போயிட்டு வந்தேங்க. நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன் எல்லா கோயில்களுக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த அற்புதமான கோயிலை நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டும் வரும் வேண்டியபடியே கிடைக்க எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக்கலாம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.